ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை கூட என்னுடைய காதிலே விழக்கூடாது என்பதற்காக வேண்டி காதிலே பஞ்சை அடைத்து கொண்டு சென்ற துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? இவர்களின் மூலமாக முக்கியமான ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்தார். அவர் யார்? இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற முழு வரலாறையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தினால் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தால் ஈர்க்கப்பட்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த லிஸ்ட்ல முக்கியமான ஒருவர் தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாமா அபு நுஐம் தங்களுடைய தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே இந்த வரலாறை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பல விதத்திலே நபி அவர்களையும் சஹாபாக்களையும் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள். இதே போல வெளிநாட்டிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால், அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, நல்ல அறிவாளியாக இருந்தாலும் சரி, கவிஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குறைஷியர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது. அவர் ஊருக்கு வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் மக்காவுடைய போர்டரிலே போய்ட்டு அவரை சந்தித்து, இப்படித்தான் நீங்கள் மக்காவுக்குள் தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதரை விட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் எங்களுடைய மூதாதையர்களை குறை சொல்கிறார், நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை அவர் பிரிக்கிறார், கணவனுக்கும் மனைக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்துகிறார், தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகிறார், எனவே அவரிடத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது வழக்கம். இந்த அடிப்படையில் தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்பவர் மக்காவுக்கு வருகிறார். இவர் மிகப்பெரிய அறிவாளி, அரபி மொழியிலே பாண்டித்யம் பெற்றவர், கவிஞராகவும் இருந்தார். இவர் வரக்கூடிய செய்தி மக்கா காஃபிர்களுக்கு கேள்விப்பட்டதும் மக்காவுடைய எல்லைக்கு சென்று அவரை வரவேற்று, நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் இவரை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் குறைஷியர்களுடைய பேச்சை முழுமையாக நம்பிய துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்ன சொல்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தலையை கூட வைத்து படுக்க மாட்டேன் என்று உறுதி பூண்டுகிறார். பிறகு என்ன நடக்கிறது கண்ணியமானவர்களே? மக்காவிலே இவர் இருக்கும் பொழுது நபியவர்கள் எந்த இடத்தில் எல்லாம் இருப்பார்களோ அந்த இடத்தை இவர் கடந்து செல்லும் பொழுது காதிலே பஞ்சை அடைத்துக் கொண்டு செல்வார். நபியவர்களுடைய ஒரு வார்த்தை கூட தனக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த அளவுக்கு இவரை பிரெயின் வாஷ் பண்ணி வைத்திருந்தார்கள் குறைஷி காஃபிர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார், நான் அறிவாளியாக இருக்கிறேன், நான் புத்தியுள்ளவனாக இருக்கிறேன், நான் மடையன் கிடையாது, அப்படி இருக்க நான் எதற்காக வேண்டி இவருக்கு பயந்து பஞ்சை நான் அடைத்து கொண்டு செல்ல வேண்டும்? அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் நல்லதாக இருந்தால் எடுத்து நடப்போம், அவர் சொல்வது கெட்டதாக இருந்தால் அது கெட்டது என்பது எனக்கு நன்றாக விளங்குமே, ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே அவரை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருப்போம் என்று சொல்லி பஞ்சை காதிலிருந்து எடுத்து வீசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியினூடாக செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா தாஹாவை ஓதி கொண்டிருந்தார்கள். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذ்கிரத்தன் லிமன் யக்ஷா தன்ஸீலம் மிம்மன் خلقல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்ற ஆச்சரியமான இந்த சூரா தாஹாவை ஓதி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஓதக்கூடிய இந்த தாஹாவுடைய ஆயத்துக்கள் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி அவர்களுடைய காதினூடாக நுழைய ஆரம்பித்தது. இந்த வசனத்துடைய இலக்கணம், இலக்கிய நயத்தை பார்த்த துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ஆச்சரியப்பட்டு அப்படியே சிலையை போல மாறிவிட்டார். இன்னொரு ஆச்சரியமான வேதம், இந்த வேதத்தை கேட்காமலா இத்தனை நாட்களாக நான் பஞ்சை அடைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய க்ராத்தின் மூலமாக நபி அவர்களுடைய அந்த ஓதலின் மூலமாக ஈர்க்கப்பட்டார். நபி அவர்கள் தொழுது முடிக்கும் வரை நபி அவர்களுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து தங்களுடைய வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்களை பின்பற்றி நாடும் நபி அவர்களுக்கு பின்னால் சென்றேன். சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது நான் நபி அவர்கள்
அவர்களை பார்த்து யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். நபி அவர்கள் திரும்பி நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நடந்த விடயத்தை கூறினேன். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை ஷஹாதத் கலிமாவை சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஊருக்கு நான் சென்று அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி அளித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை நான் காட்ட வேண்டும், அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்துங்கள் என்று சொல்ல, அல்லாஹும்ம ஜஅல் லஹு ஆயா, யா அல்லாஹ் இவருக்கு ஒரு அத்தாட்சி ஏற்படுத்துவாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று தங்களுடைய தௌஸ் கூட்டத்தார் இருக்கும் இடத்தை நோக்கி வருகிறார்கள். ஒரு பள்ளத்தாக்கை கடந்து தான் அவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு வர வேண்டும். அந்த பள்ளத்தாக்கை அவர்கள் வரும் பொழுதே இரண்டு கண்களுக்கு மத்தியில் சரியாக நெற்றியுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தினான். இது தான் அடையாளமாக இருந்தது. இந்த அடையாளத்தை பார்த்தவுடன் அல்லாஹும்ம ஃபி கைரி வஜ்ஹின், யா அல்லாஹ் இந்த அடையாளத்தை முகத்தில் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்திலே ஆக்கிவிடுவாயாக. ஏன் என்று சொன்னால், இந்த அடையாளத்துடன் நான் சென்றால் நீ எங்களுடைய மார்க்கத்தை விட்டு நீ வேறொரு மார்க்கத்தை ஏற்றதின் காரணமாக எங்களுடைய தெய்வங்கள் கோபப்பட்டதினால் தான் உனக்கு இந்த அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது என்று எங்களுடைய மக்கள் என்னையும் இஸ்லாத்தையும் குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த அத்தாட்சியை, இந்த அடையாளத்தை வேறு இடத்தில் ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அவர்களுடைய கைத்தடியுடைய நுனியில் அல்லாஹ் இந்த அத்தாட்சி ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு இரவு நேரத்திலே செல்கிறார்கள். எப்படி ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த இடமே பிரகாசமாக இருக்குமோ, இதே போல அந்த கைத்தடி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அந்த இடமே டோர்ச் லைட்டை போல பிரகாசம் அடைய ஆரம்பித்தது. தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். முதலாவதாக தன்னுடைய தந்தையை சந்தித்து, இப்படித்தான் நான் ஒரு மார்க்கத்தை, புதிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன், இனிமேல் அந்த மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கம், அதனால் உங்களுடன் நான் பேசவே மாட்டேன் என்று தந்தையை பார்த்து சொல்ல, தந்தை துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, தீனி தீனுக், என்னுடைய மார்க்கம் தான் உன்னுடைய மார்க்கமும், உன்னுடைய மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கமும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், குளித்துவிட்டு புதிய ஆடையை அணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு இதே போல என்னுடைய மனைவியை பார்த்தும் நான் கூறினேன். என்னுடைய மனைவியும் என்னுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தௌஸ் கூட்டத்தார் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தாமதமாகிவிட்டது. மீண்டும் நான் மக்காவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், தௌஸ் கூட்டத்துக்காக வேண்டி நீங்கள் பத்வா செய்யுங்கள், சாபமிடுங்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்னேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கூட்டத்தாருக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று துஆ செய்துவிட்டு நீங்கள் மீண்டும் சென்று உங்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே முயற்சி செய்து கொண்டிருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் தௌஸ் கூட்டத்தாரிடத்திலே வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பத்ருடைய யுத்தமும் நடந்தது, உஹதுடைய யுத்தமும் நடந்தது, ஹந்தக்குடைய யுத்தமும் நடந்தது. ஹிஜ்ரி 7 யூதர்களுடன் ஹைபருடைய யுத்தம் நடந்தது. இந்த ஹைபரிலே மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த ஹைபருடைய வெற்றியை அடைந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் தௌஸ் கூட்டத்தை சேர்ந்த 70 அல்லது 80 குடும்பத்தாருடன் மதீனாவை நோக்கி சென்றேன். நபி அவர்களை மதீனாவில் சந்தித்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே 70 அல்லது 80 தௌஸை சேர்ந்த குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள், அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் நபி அவர்களிடத்திலே கூறினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 70 அல்லது 80 குடும்பத்திலே இருந்த முக்கியமான ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முயற்சியின் மூலமாக. கண்ணியமானவர்களே, இவர்களின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் தௌஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நபி அவர்களிடத்திலே வெறுமனமே 4 வருடங்கள் தான் இருந்தார்கள். 5374 ஹதீஸ்களை ரிவாயத் செய்து அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபிகளுடைய லிஸ்டில் முதலிடத்தை பிடிக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அவர்களுடைய குணத்தின் காரணமாக, அவர்களுடைய பேச்சின் காரணமாக, அவர்களுடைய குர்ஆன் ஓதுவதின் காரணமாக எத்தனையோ பேர் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்திற்குள்ளால் வந்திருக்கிறார்கள். இது போன்ற ஏராளமான இன்னும் சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.